நீங்கள் பகிர்ந்துள்ள தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் கீழக்கரை நகரின் வரலாற்று பின்னணியையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் மிக அழகாக விளக்குகின்றன. கீழக்கரை செல்லக்கனி தொதல் பற்றிய உங்கள் பதிவிலிருந்து சில முக்கிய குறிப்புகளை காணலாம். 1. சர்வதேச தொடர்பு மற்றும் வணிக தடம். கீழக்கரை வெறும் துறைமுக நகரம் மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு சங்கமம். அரேபியர்கள் முதல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மலேசியா, இலங்கை, தாய்லாந்து, இந்தோனேசியா வரை நீண்டகால வணிக தொடர்பு இருந்ததால் உணவு முறைகளிலும் அந்த தாக்கம் பிரதிபலிக்கிறது. 2. தொதல் டோடோல் மைனஸ் ஒரு உலகளாவிய இனிப்பு பரிணாமம். இது இந்தோனேசியாவில் தோன்றி கடல் வழியாக இலங்கை வந்து பின் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கீழக்கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தனித்துவம். மலேசியா அல்லது தாய்லாந்தில் பழங்கள் மற்றும் செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட எசன்ஸ் தொதல்கள் கிடைக்கும் நிலையில் கீழக்கரை செல்லக்கனி கடையில் இன்றும் இயற்கையான முறையில் கருப்பட்டி மற்றும் சீனி கொண்டு பாரம்பரியம் மாறாமல் தயாரிப்பது பாராட்டுக்குரியது. 3. தயாரிப்பு முறை மற்றும் தரம். பொருட்கள்: அரிசி மாவு, ஜவ்வரிசி, தேங்காய்பால் மற்றும் பனை வெல்லம். கருப்பட்டி. உழைப்பு. இது செய்வதற்கு தேவைப்படும் கடினமான உடல் உழைப்புதான் இதன் சுவைக்கு ரகசியம். ஆயுட்காலம் 1 மாதம் வரை கெடாமல் இருப்பதால் புலம்பெயர்ந்து வாழும் கீழக்கரை மக்களுக்கு இது ஒரு சிறந்த ஊர் நினைவு பரிசாக அமைகிறது. 4. புவிசார் குறியீடு GI டேக். நீங்கள் குறிப்பிட்டது போல கீழக்கரை தொதலுக்கு புவிசார் குறியீடு கிடைப்பது மிகவும் அவசியம். இது அந்த பகுதியின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு உள்ளூர் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை உலக அளவில் உயர்த்தும். மேலத்தெரு SAK முசப்பிகு அவர்களுக்கு இந்த ஆவணப்படுத்துதல் முயற்சிக்கு வாழ்த்துகள். கீழக்கரையின் புகழை டிஜிட்டல் தளத்தில் கொண்டு சேர்ப்பது மிகவும் பயனுள்ளது.